ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால் எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை க்ராக்கே பண்ண முடியல. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டியூஷன் போயிட்டு வரதுலையே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனால் +2 கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லையும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hello everyone, welcome to 100 Learning Together. Okay, so last classல நம்ம chapter 1 living worldல இருக்கக்கூடிய important questions எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பிளான்ட் கிங்டம்ல இருக்க important questions எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ இடையில நிறைய 1 mark questions எல்லாம் வரும். ஸோ அந்த 1 mark questionsக்கு யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் மூவ் இன் டு த சாப்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், define haplontic life cycle. ஓகே, ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பிளான்ட்ஸோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹவு இட் இஸ் கிளாசிஃபைட். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள். ஸோ இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2. ஸோ இட் இஸ் ஹாப்லான்டிக் அண்ட் தி டிப்ளான்டிக் ஸ்டேஜில் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்ஸுமே இட் ஆல்டர்னேட்ஸ் பிட்வீன் தீஸ் 2 ஜெனரேஷன்ஸ். அண்ட் ஸோ அதனால ஒவ்வொரு பிளான்ட்டுமே இட் இஸ் லைக் இந்த ஹாப்ளாய்டும் சரி டிப்ளாய்டுமே மாறி மாறி வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ ஹாப்லான்டிக் ஸ்டேஜ் இல்லை ஜென்ரேஷன் அப்படிங்கும் போது த செல்ஸ் வில் பி ஹேவிங், ஸோ செல்ஸ் ஹேவ் one set of chromosome. So cells la ஒரு set of chromosome தான் present ஆயிருக்கும் and it is known as gametophyte. So gametophytic stage ல phase னு சொல்லும். அப்ப diploidic னா என்ன? So cells will be having 2 set of chromosomes. So diploid அப்படின்னா cellsல 2 set of chromosomes present ஆயிருக்கும். So cells have 2 set of chromosomes. So we call it as sporophyte. So sporophyte. So gametophyte phase அப்படின்னா என்ன, sporophytic phase னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. So எது வந்து diploid, எது வந்து haploid? So sporophyte and gametophyte. Sporophyte அப்படின்னா diploid and gametophytic phase ல it is haploid. And so plants வந்து இப்படி மாதிரி மாறி வரதுனால தான் we call it as alteration of generation. So alternation of generations. So இதுதான் வந்து பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள். அண்ட் ஆல்சோ ஹாப்ளோ டிப்ளான்டிக் சைக்கிளும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சைக்கிளும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்ஸ். அண்ட் பேசிக்கலி இதில் எது வந்து அந்த டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ ஹாப்ளான்டிக் அப்படின்னா இப்போ நம்ம இதுதான் பார்த்தோம். ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ கேமெட்டோஃபைட்டும் இருந்துச்சு, ஸ்போரோஃபைட்டும் இருந்துச்சு. ஸோ இப்போ ஹாப்ளான்டிக் அப்படின்னா என்னது? ஸோ கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கும். அண்ட் இட் இஸ் photosynthetic and independent, whereas sporophytic phase வந்து it is represented by the zygote. So நம்ம next அந்த chart பார்ப்போம், அப்போ வந்து இன்னும் clear-ஆ புரியும். And in the zygote என்ன பண்ணும், it undergoes meiosis. So இப்போ mitosis meiosis-க்கான first ஒரு clarity நம்ம கொண்டு வந்துடலாம். So இப்போ mitosisனா என்னது, அந்த chromosome number அதே மாதிரியே தான் இருக்கும். whereas meiosis-ல என்ன ஆகும், chromosome number half-ஆ மாறிடும். So இந்த difference நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். So இப்போ mitosis-க்கும் meiosis-க்கும் என்ன difference புரிஞ்சிருச்சா? So எங்கெங்க mitosis நடக்குது and எங்கெங்க meiosis நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். And இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா volvox and spirogyra. So இந்த question வந்து 2 marksல இல்ல 3 marksல even 5
மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணும், எக்ஸாம்பிள் எழுதணும் அண்ட் அந்த சார்ட் வந்து போடணும். ஸோ அந்த சார்ட்டை வந்து நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 3 சார்ட்டையும் நம்ம ஒட்டுக்கா பார்த்துலாம். ஹாப்ளோ டிப்ளான்டிக்னா என்ன, ஹாப்ளான்டிக்னா எப்படி நடக்கும் அண்ட் ஆல்சோ டிப்ளான்டிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாப்ளோடிப்ளான்டிக். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க கேமெட்டோஃபைட் இருக்கு. ஸோ இந்த கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ ஃபேஸ் அல்ல ஸ்டேஜ் வேர் த haploid gametes are formed by mitosis. So haploid gametes are formed by mitosis. So இப்போ gametophyte இருக்கு. So male gametophyte and female gametophyte இருக்கும். And it undergoes mitosis. இப்போ mitosis-னா chromosome number எப்படி இருக்கும்? So chromosome number ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ male gametophyte will undergo mitosis and will get male gamete. அதே மாதிரி female gametophyte-ம். So female gametophyte-ல will get female gametes. So அதுக்கப்புறம் என்ன ஆகும்? There will be fusion of gametes. So we call it as fertilization. So there will be fusion. We call it as fertilization. Okay, wow. So haploid together it forms the diploid. So that's the zygote. So zygote and the fusion of gametes fertilization nadakum. So we get the zygote. So zygote it is diploid in nature. And adukapram in the diploid zygote enahum, it undergoes several mitotic reaction to form the sporophyte. அப்ப mitotic division enahum 2n, அதாவது diploid 2n வந்து அதே 2n ஆ தான் இருக்கும். So next pink என்ன இருக்கு, sporophyte form ஆயிருக்கு. And in the sporophyte it will undergo meiosis. அப்ப meiosis undergo பண்ணுச்சுன்னா chromosome number என்ன ஆகும், half ஆ மாறிடும். So sporophyte will undergo meiosis to form these spores. அப்போ meiotic division அப்படினா sporesல வந்து எவ்வளவு chromosomes இருக்கும், அதாவது it has one set of chromosomes, that is n haploid. And again in the spores வந்து it will undergo many mitotic division, so it forms the gametophyte. So இதுதான் வந்து haploid diploid ரெண்டுமே வந்து mix ஆகி வரக்கூடிய haplodiploidic life cycle. So இப்போ next வந்துட்டு நம்ம haploid and diploid. So இது எப்படி நடக்குது அப்படினு பார்க்கலாம். So இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். So இந்த சார்ட் நீங்க வந்து you can write it down or you can like இந்த PDF வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்றோம். So அது வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். So இந்த சார்ட்ல வச்சு படிச்சீங்க அப்படினா இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸியா இருக்கும். So 3 क्वेश्चन நம்ம ஈஸியா எழுதிடலாம். haploidicனாலும் எழுதிடலாம், haplodiploidicனாலும் எழுதிடலாம், and also the haplodiploidic ஹாப்ளாய்ட்னாலும் சரி, டிப்ளாய்ட்னாலும் சரி, ஹாப்ளோடிப்ளாய்டிக்னாலும் சரி, எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிப்ளாய்டிக் பார்க்கலாம். ஸோ அப்போ ஒரு டிப்ளாய்டு ஆர்கானிசம். ஸோ டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ்ல 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணும், இட் அண்டர்கோஸ் மியோசிஸ். அப்போ மியோசிஸ்னா என்ன ஆகும், குரோமோசோம் நம்பர் ஹாஃபா மாறிடும். ஸோ இட் ஹாஸ் அ மேல் கேமெட் அண்ட் அ ஃபீமேல் கேமெட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், தேர் வில் பி ஃபர்டிலைசேஷன். Okay, so we get the zygote. So zygote again it undergoes mitosis. So இதுதான் வந்துட்டு diploidic. So diploidic எவ்வளவு ஈஸியா இருக்கு, diploid organism இருக்கு. So through meiosis male and the female gametes form ஆகுது. So there will be a fusion. So என்ன form ஆகும், there will be a zygote. So zygote வந்து diploid in nature. So again on the zygote it will undergo mitotic division. So இதே மாதிரி இந்த டிவிஷன் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். So meiosis mitosis நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், and எந்த டிவிஷன் நடக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். So இது வந்து டிப்ளான்டிக். and next வந்து ஹாப்ளான்டிக் அப்படின்னா என்ன, so அதே மாதிரி haploid organism. So already organism எப்படி இருக்கு, it is haploid. So அப்ப என்ன டிவிஷன் நடக்குவாங்க, so that is the mitotic division. So mitotic division மூலமா haploid male and the female gametes form ஆயிருக்கு. So again there will be fertilization. So fertilization நடந்ததுக்கு அப்புறம் there will be formation of zygote. So zygote வந்து it will be diploid. அப்ப zygote diploid இருக்கு அப்படினா again next என்ன division நடக்கும், meiosis, because it is haplontic. அப்போ spore formation. So spores are haploid in nature. So அதுக்கு அப்புறம் திரும்ப அந்த spores வந்து it will undergo many mitotic division to form the haploid organism. So இதே தான் அந்த cycle வந்து repeat ஆயிட்டே இருக்கும். So பேசிக்கா வந்து haploid and diploid and எங்க என்னென்ன divisions வருது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? Okay, so அந்த questions-க்கான detailed answers பார்ப்போம். So first, diploidic life cycle அப்படின்னா என்ன? So diploidicல which is dominant, sporophytic. So நம்ம first அந்த life cycle அந்த chart போட்டதுலயே நம்ம flow chartலயே பார்த்தோம். So diploidic அப்படினாலே it has the sporophyte. So sporophytic phase is dominant. அப்ப gametophytic phase is represented by the single to few gametophytes present இருக்கும். And next, அப்ப அந்த gametes எல்லாம் ஆகும், it will be fused to form the zygote. And later it forms the sporophyte. So இதுக்கான example fucus அப்படிங்கிறது, it is a algae and also gymnosperms.
Okay va? Okay, so next question. So okay, the haplodiplontic life cycle. So in the question ka answer na konjam detailed ah eduthanum. So first one then this type of cycle is seen in bryophytes. Mostly it is seen in the bryophytes and also pteridophytes. And it is intermediate between haplontic and the diplontic type. Okay va? So haplodiplontic. And idhula vandu ella stages it is multicellular and but they differ in their dominant phase. Adoda dominant phase la mattum differ agum. So next point நம்ம பாப்போம். Bryophytes la dominant phase எது? That is the gametophytic phase. And pteridophytes la பார்த்தோம் அப்படின்னா அதுல அந்த independent phase எது அப்படின்னா it is the sporophytic phase. ஓகேவா? So main haploid, diploid and the haplodiplontic அந்த life cycle எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். So ரெண்டுமே கேட்டா அந்த chart போட்டுட்டு and you have to write on so dominant phase எது அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். and கண்டிப்பா அந்த சார்ட்டும் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? So 2 mark 3 mark இல்ல 5 markல கேட்டாலும் எல்லா ஆன்சர்ஸும் point wise எழுதிக்கணும். Okay, so next, so இது வந்து homework. So name the algae which imparts red color to the snow. So last class என்ன question கேட்டிருந்தோம், அந்த red sea. So அதுக்கு வந்து எது color கொடுக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். So இது வந்து snow. So இதுக்கான answer வந்து யாரு கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். Okay, so next reproduction by algae. So algae ஓட reproduction process எப்படி இருக்கும்? So basically it undergoes vegetative reproduction இருக்கு, sexual and asexual. So என்னென்ன organism how it is undergoing அப்படின்னு பார்ப்போம். So first வந்து vegetative reproduction. So vegetative reproductionல like basically can be fragmentation இருக்கலாம் or even fission, budding. So எது வேணா இருக்கலாம். And so இந்த மாதிரி fragmentationலாம் நடந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு fragmentum it will develop into a new organism. And first fissionக்கான example என்ன? Chlamydomonas. So Chlamydomonas algae வந்து it undergoes vegetative reproductions through fission. And next budding and it is seen in protosiphon. And next akinets அப்படின்னா அதுக்கு example. So akinets அப்படின்னா nothing but ஒரு thick spore formation நடக்கும். And pithophora. And tubers example chara. Chara அப்படிங்கிறது is an algae. Okay, so இது வந்து vegetative reproduction. Next வந்துட்டு asexual reproduction. So asexual reproduction mostly through the spores. And spores நிறைய different types of spores இருக்கு. But ரொம்ப most common method எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா zoospores. So zoospore and mostly they are flagellated and motile. So and the spores on germination அப்படின்னா it will develop into a new plant. Okay, so next வந்துட்டு sexual reproduction. So asexual and vegetative பார்த்தாச்சு. So next sexual reproduction அப்படின்னா through the fusion of gametes. So ரெண்டு gametes fuse ஆகும். So அந்த gametic fusion பொறுத்து we classified into 3 types. So first அப்ப isogamy. அப்ப isogamyனா என்ன? That is iso அப்படின்னா same. So fusion of the same morphologically, physiologically ஒரே மாதிரி இருக்கக்கூடிய gametes. So fusion of morphologically and physiologically similar gametes. So that we call it as isogamy. And அதுக்கான example spirogyra. Okay, அப்ப anisogamy அப்படின்னா என்னன்னா, so fusion of either morphologically இல்ல physiologically dissimilar gametes. So M அப்படின்னா நான் morphologically mention பண்றேன் and also physiologically we can represent as P. So either morphologically இல்ல physiologically dissimilar gametes. Okay, so அதுக்கான example என்ன? Anisogamic Chlamydomonas. Okay, அப்ப next oogamy அப்படின்னா என்னது? So இது வந்து either like இதுல ஏதோ ஒன்னு வந்து dissimilarன்னு சொல்றோம், but இதுல வந்து ரெண்டுமே dissimilar. So totally dissimilar gametes ஓட fusion தான் we call it as oogamy. So fusion of both morphologically and physiologically dissimilar gametes. Both
and இதுக்கான example wall walk. So oogamic example wall walks. Okay, so next question. Okay, so இது வந்து அதோட picture. So reproduction by algae. So first இருக்கிறது என்ன? Fragmentation. So fragmentation கான example spirogyra. So ரெண்டா பிரியுது. So இதுமே ஒவ்வொரு part it will develop into a new organism. Okay, so our next one is zoospore. So zoospores எப்படி? It is seen in cladophora. And next வந்துட்டு okay, so இதுதான் வந்து the different types of fusion. So on the first one என்னது? இது anisogamy. So anisogamy அப்படின்னா என்ன? So fusion of either morphological அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு அந்த appearance and also the physiologically dissimilar gametes. So இதுல either one. And oogamy அப்படின்னா totally both, it is totally different இருக்கக்கூடிய gametic fusion. And isogamy அப்படின்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய gametic fusion. Okay, so next, what are the different classes of algae? So almost 11 classes இருக்கு. So one by one பார்த்தோம் அப்படின்னா we have chlorophyceae. So அப்ப அந்த C இருக்கிறது எல்லாமே first நம்ம படிச்சலாமா? So chlorophyceae, cryophyceae, cryptophyceae and monadinae. So see, 4 C இருக்கு. So first chlorophyceae இருக்கு and the cryophyceae, cryptophyceae and monadinae. So இதுதான் வந்து first and the 4. Okay வா? So remaining எல்லாம் பாப்போமா? So xanthophyceae இருக்கு and bacillariophyceae, dinophyceae, euglanophyceae. So இது வந்து see basically இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So first வந்து நீங்க alphabetical orderல arrange பண்ணிட்டு so அந்த orderல படிச்சீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். So first அப்ப அந்த C'ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா 4 இருக்கு. So அத first படிச்சிருங்க. Next பாருங்க we have xantho and bacillo, dino. So bacillus ஞாபகம் வச்சுக்கலாம், dinosaurus லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். And we have the euglanophyceae and next phaeophyceae, rhodophyceae and cyanophyceae. So C ல இன்னொரு கேட்டகரியும் இருக்கு. So இத வந்து நம்ம இங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? So C ல டோட்டலா 1 2 3 4 5. So C ல பார்த்தோம் அப்படின்னா almost 5 classes இருக்கு. So அந்த 5 classes first arrange பண்ணிட்டு remaining எல்லாம் நம்ம alphabetical orderல ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? So இதுதான் வந்து 11 classes of algae. Okay, so next question என்ன அப்படின்னா explain the various types of chloroplast found in algae. And இது வந்து actually ஒரு book back question தான் and last year like May 2022 இது 5 mark questionல கேட்டிருந்தாங்க. So ஒரு important ஆன question. Okay, so இப்போ இந்த மாதிரி question கேட்டாங்க அப்படின்னா you should mention so on the different types of chloroplast என்ன and அதுக்கான examples mention பண்ணும். So first cup shaped. So cup shaped chloroplast is seen in chlamydomonas and discoid shape la it is seen in chara. So chara அப்படிங்கிறது is an algae தான் and girdle shaped it is seen in eulothrix and reticulate type it is seen in edogonium and spiral shape la spirogyra, stellate so the star shaped it is seen in zygnema and plate like it is seen in Mogacia. So இதுதான் வந்து different types, அதாவது different types of chloroplast and அது என்னென்ன algae present இருக்கு. So question கேட்டா you have to mention all these. So 3 4. So in the 7 types along with the examples கண்டிப்பா mention பண்ணும். So cup shaped அப்படின்னா chlamydomonas C ஞாபகம் வச்சுக்கலாம். So ஈஸியா இருக்கிறதெல்லாம் first எழுதிட்டு remaining எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். So discoid அப்படின்னா it is seen in chara. So girdle shaped it is seen in eulothrix. So இதெல்லாம் வந்து different types of chloroplast and அதுக்கான examples. Okay வா? So next question. Okay, so define agar. So what is agar? So agar actually நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். So jellies எல்லாம் சாப்பிட்டிருக்கோம். So அது எப்படி வந்து ஜெல்லியா மாறுது? So they will add something called agar இல்ல gelatin add பண்ணுவாங்க. ஓகேவா? So அதை add பண்ணும்போது அந்த சாலிடா இருக்கு அப்படின்னா so almost அந்த jelly consistencyக்கு அது மாறிடும். liquid இல்ல solid இருக்கும்போது jelly consistencyக்கு மாறிடும். Okay, so cell wall material it is used for the medium preparation in the microbiological lab. So agar அங்கல யூஸ் பண்றாங்க and also packing the canned food. So canned food packs பண்றதுக்கு நிறைய காஸ்மெட்டிக் பர்பஸும் இருக்கு இந்த அகாருக்கு அண்ட் இந்த டெக்ஸ்டைல் பேப்பர் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுல எல்லாமே வந்து இந்த அகாரை யூஸ் பண்றாங்க அண்ட் இந்த அகார் எந்த ஆல்கேல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ ஃப்ரம் த ஆல்கே கிராசிலேரியா இல்ல ஜெலிடியல்லா ஆர் ஜைஜார்டினா. ஸோ இந்த 3 ஆல்கேல இருந்து they will take out this agar. See agar அப்படின்னு கேட்டா you have to mention the uses and கண்டிப்பா from where it is obtained அப்படிங்கறதும் மென்ஷன் பண்ணணும். So இந்த 3 ஆல்கே பேரையும் எழுதி இருக்கணும். So agar-agarக்கு கிளாசிலேரியா அட்லீஸ்ட் ஏதோ ஒன்னு கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கணும். So agar-agarனா என்ன and அதோட uses and from which algae it is obtained. So இதுதான் இந்த ஆன்சர்.
Okay, so next, one mark question. So name the golden brown pigment which is present in the PO5CA. So PO5CA இருக்கக்கூடிய அந்த brown pigment என்ன, and what color does it give? So அது என்ன கலர் கொடுக்குது அந்த algal memberக்கு, so அதையும் மென்ஷன் பண்ணணும். And next question வந்து, so algae வந்து algaeல useful beneficial algaeவும் இருக்கு, and also there are some toxic algae, and அதுல வந்து ஒரு algae வந்து it causes red rust of coffee. அது எந்த algae அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். So already first question கொடுத்துருந்தோம். So second and third இதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரையோஃபைட். ஸோ இப்போ நம்ம ஆல்கேல இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்கேல பேசிக்காக ஆல்கேனா என்ன, அதோட ரீப்ரொடக்ஷன், ஸோ எப்படி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த குளோரோபிளாஸ்ட், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ இந்த ஆல்கேலியா பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த குளோரோஃபைசியா, ஸோ அது என்னது, இட் இஸ் த கிரீன் ஆல்கே. ஸோ ஒரு சில ஆல்கேக்கு அந்த நேம் இருக்கு. ஓகே, அப்போ ரோடோஃபைசியா அப்படிங்கிறது இட் இஸ் த ரெட் ஆல்கே, அண்ட் ஃபியோஃபைசியா அப்படிங்கிறது இட் இஸ் த பிரவுன் ஆல்கே. ஸோ இது மாதிரி இந்த 3 ஆல்கேவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கிளாஸஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரையோஃபைட்ஸ். ஸோ பிரையோஃபைட்ஸில் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ். ஸோ அதில் வந்து டெட் tally of sphagnum, it is hardened to form peat. So peat அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசிக்கா ஒரு சாயில் லேயர், and it is made up of like இந்த டெட் பிளான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஆர்கானிக் மேட்டர்னால கம்போஸ் ஆயிருக்கும். ஸோ அதான் we call it as peat. அதாவது நம்ம ஒரு ஃபர்டிலைஸ் மாதிரி சொல்லலாம். அண்ட் ஸோ which is used like basically gardenல எல்லாம் கூட நம்ம இந்த peat யூஸ் பண்ணுவோம், and that is from the sphagnum. So on the sphagnum, so it is என்னது அதெல்லாம் bryophytes. So bryophytes வந்து we get the peat, and அதனுடைய யூஸ் என்ன, mainly it is used for the packing material. ஏன் வந்து நம்ம அந்த பீட்டை பேக்கிங் மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படின்னா because it has the water holding capacity. ஸோ இதுக்கு அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால தான் we are using. ஸோ இதுதான் வந்து மெயின் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் bryophytes. ஸோ bryophytesல ஸோ தாலஸ்ல என்னன்னு தெரியும் இல்லையா, ஸோ இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டூ ஸ்டெம், ரூட் இல்லை வந்து லீஃபா டிஃபரன்ஷியேட்டா இருக்கு. ஸோ அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரை வி கால் இட் as thalli. ஸோ அந்த ஸ்பாக்னம் which is used to form, ஸோ யூஸ்வலாகவே வந்து ஸ்பாக்னம் பீட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பீட் அதோட மெயின் யூஸ் என்ன, பேக்கிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் இட் ஹாஸ் அ வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு மென்யூர் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். Okay, next question, why bryophytes are called amphibians of plant kingdom? ஏன் வந்து நம்ம bryophytes அப்படி சொல்றோம் அப்படின்னா, so first reason, it needs water for its life cycle. So requires, okay. Okay, and இன்னொரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, it is known as non-vascular cryptogams. Okay, so first cryptogams, phanerogams na enna theriyum. So cryptogams அப்படினா basically the plants which reproduce by spores and it doesn't produce seeds. ஆனா phanerogams அப்படிங்கிறது these are the plants which reproduces by seeds. Okay va, that is it produces seeds. And so in the bryophytes another they are called as non-vascular cryptogams because vascular tissues அதாவது இந்த xylem and phloem வந்து it is totally absent. So vascular tissues like another xylem and the phloem, it is absent. So adanala da we call it as non-vascular cryptogams. Okay, so it requires water for its life cycle. Okay, what are the 3 classes of bryophytes? So first class another Hepaticopsida. So that is Hepaticopsida, and next we have Anthoceratopsida. So first one the Hepaticopsida, and next we have Anthoceratopsida, and next we have Bryopsida. So bryophytes la last category another classification la Bryopsida. So first one the Hepaticopsida and Anthoceratopsida, and next we have the Bryopsida. So adukana example, so Rixia, Markantia. So at least one the ஒரு example ஆச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். So for example Hepaticopsida அப்படினா you can write Markantia.
ஸோ இல்ல வந்து உங்களுக்கு இதுல எது ஈஸியா இருக்கோ அந்த எக்ஸாம்பிளை நீங்க எக்ஸாம்ல எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆந்தோ செரடாப்சிடாக்கு ஆந்தோசெரோஸ். ஸோ ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அந்த எக்ஸாம்பிள் எழுதலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் கோரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிரயோப்சிடாக்கு வி ஹேவ் ஃபியூனேரியா. ஸோ ஈஸியாக இருக்க எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிரயோஃபைட்ஸ் அதோட கிளாசிஃபிகேஷன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து டெரிடோஃபைட்டோட சப்டிவிஷன்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்லைட்ஸை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈஸியாக எல்லா கிளாசிஃபிகேஷனும் எழுதி வச்சுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ சப்டிவிஷன் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? சிலோஃபைட்டாப்சிடா. ஓகே, சிலோஃபைட்டாப்சிடா. அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி சிலோடாப்சிடா. ஸோ இப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு எழுதிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சிலோடாப்சிடா இருக்கு அண்ட் சிலோஃபைட்டோடாப்சிடா. ஸோ இது ரெண்டையும் எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் என்னது? டெரிடோஃபைட்ஸ். ஸோ டெரிடோஃபைட்ஸ் சிலோடாப்சிடா அண்ட் சிலோஃபைட்டோசிடா. ஓகே, தென் நெக்ஸ்ட் we have லைகோப்சிடா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டகரி இருக்கு? லைகோப்சிடா அண்ட் ஸ்பீனோப்சிடா அண்ட் டீரோப்சிடா. சி டெரிடோஃபைட்ஸ். ஸோ அப்போ டெரிடோஃபைட்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித், ஸோ அதில் எப்படி பி சைலன்ட். ஸோ அதை வச்சு நம்ம 3 கிளாஸஸ் எழுதிடலாம். ஸோ என்னென்ன? ஸோ கீழே இருந்து ஸோ டீரோப்சிடா எழுதலாம் அண்ட் சிலோடாப்சிடா அண்ட் சிலோஃபைட்டோப்சிடா. ஸோ இந்த 3 கிளாஸஸும் நம்ம எழுதலாம், சப்டிவிஷனையும் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? லைகோப்சிடா இருக்கு அண்ட் ஸ்பீனோப்சிடா. ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னா அது எப்படி பி சைலண்ட் இல்லை டெரிடோஃபைட்ஸ்ல. ஸோ அதை வச்சு நம்ம டெரிடோஃபைட்ஸ்ல 3 கேட்டகரிஸ் which starts with the P. ஸோ இப்போ என்னென்ன? டிரோப்சிடா இருக்கு அண்ட் சீலோடாப்சிடா அண்ட் த சீலோஃபைட்டோப்சிடா. ஸோ இந்த 3 எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஸ்பீனோ அண்ட் தி லைகோ. ஸோ எல்எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 5 டிவிஷன்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டீல். ஸோ ஸ்டீல்னா பேசிக்கலி என்ன அப்படின்னா ஒரு சென்டர் சிலிண்ட்ரிக்கல் போர்ஷன் அண்ட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் xylem லைக் வாஸ்குலர் டிஷ்யூஸ், xylem அண்ட் phloem. அண்ட் இந்த ஸ்டீல்லே பார்த்தோம் அப்படின்னா நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம 1 by 1 பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோ ஸ்டீல் அண்ட் சிஃபோனோ ஸ்டீல் அப்படின்னா மெயின் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதில் வந்து ப்ரோ ஸ்டீல்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரோ ஸ்டீல் தட் இஸ் phloem is surrounding the xylem. So xylem இருக்கு அப்படின்னா phloem surrounds the xylem. So அதுதான் we call it as pro steel. And இதுல வந்து நிறைய சப்ளை. ஸோ அது xylem சரௌண்ட் பண்ணுது. ஸோ எப்படி எல்லாம் சரௌண்ட் பண்ணலாம்? ஸோ அதை வச்சு ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ we have haplo steel, actino steel, plecto and the mixed. ஸோ இப்போ ஹேப் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம எழுதிடலாம். தட் இஸ் ஹேப்லோ ஸ்டீல் எழுதிடலாம். தென் ஹேப்லோ ஆக்ட். ஸோ ஆக்டினோ ஸ்டீல் அண்ட் த பிளெக்டோ ஸ்டீல். ஸோ இதுதான் வந்து மெயின் 3. அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் த மிக்ஸ்ட் ப்ரோட்டோ ஸ்டீல். ஸோ ஸோ இதனுடைய டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேப்லோ ஸ்டீல். ஸோ ஹேப்லோ ஸ்டீல் அப்படின்னா xylem சரௌண்டட் பை த phloem. ஸோ பேசிக்கலி ஹேப்லோ ஸ்டீல் அப்படிங்கிறது xylem சரௌண்டட் பை த phloem. அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் செலாஜினல்லா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்டினோ ஸ்டீல் அப்படின்னா என்னன்னா ஸ்டார் ஷேப்டு xylem கோர். ஸோ சிம்பிளா xylem சரௌண்டட் பை த phloem அப்படின்னா which is called as haplo steel. அண்ட் ஆக்டினோ அப்படின்னா அந்த ஸ்டார் ஷேப்டு xylem is surrounded by the phloem. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் லைகோபோடியம் செராட்டம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அடுத்தடுத்து எல்லாமே லைகோபோடியம் ஸ்பீஷீஸ்ல தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டினோ ஸ்டீலுக்கு எக்ஸாம்பிள் என்ன? லைகோபோடியம் செராட்டம். Then next plecto steel. So plecto steelக்கு xylem plates alternates with the phloem plates. So அந்த plates எல்லாம் present இருக்கும் இல்லையா xylem phloemல. So the xylem plates is alternating with the phloem plates. And அதுக்கான example so same lycopodium L அப்படிங்கிறது it is the lycopodium clavatum. So lycopodium clavatum எதுக்கு example? That is the plecto steel. And next we have the mixed proto steel. So next last one என்ன? Mixed. So இப்போ mixed na என்னது? Xylem groups uniformly scattered in the phloem. So xylem groups எல்லாமே it is uniformly scattered. And the phloem tissue it is uniformly scattered. So அதுதான் we call it as mixed proto steel. So அதுக்கு example same lycopodium cernum. So lycopodium cernum. So first நம்ம proto steel அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். That is xylem is surrounded by the phloem. And அதனுடைய sub categories பார்த்தோம். So அதுல first one we had the haplo steel. So haplo steel க்கு example selaginella. Then we had the actino steel,
பிளெக்டோஸ்டீல் அண்ட் த மிக்ஸ்ட் புரோட்டோஸ்டீல். ஸோ இதுதான் வந்து புரோட்டோஸ்டீல் அண்ட் அதோட கிளாசிஃபிகேஷன். ஸோ இது வந்து புரோட்டோஸ்டீல் மட்டுமே 2 மார்க்ஸ்ல இல்லை 3 மார்க்ஸ்ல வரலாம். அண்ட் 5 மார்க்ஸ்ல கேட்டால் இதோட கிளாசிஃபிகேஷன் எல்லாமே அலாங் வித் எக்ஸாம்பிள்ஸ் வி ஹேவ் டு ரைட். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிஃபோனோஸ்டீல். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டோம் புரோட்டோஸ்டீல் ஒன்று, சிஃபோனோஸ்டீல். ஸோ சிஃபோனோஸ்டீலோட கிளாசிஃபிகேஷன் என்ன? ஸோ xylem is surrounded by the phloem with pith at its center. So அதுதான் we call it as siphonostele. So which includes, அதுல இன்னும் சப் கிளாஸஸ் இருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்தடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப் கேட்டகரிஸ் என்ன? புரோட்டோஸ்டீல் அண்ட் சிஃபோனோஸ்டீல். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புரோட்டோஸ்டீலோட கிளாஸஸ் எல்லாமே, ஸோ அந்த 4 கிளாஸஸ் ஹேப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மித்ததான் எழுதிடலாம். அண்ட் சிஃபோனோஸ்டீல் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ விச் இன்க்ளூட்ஸ் எக்டோஃப்ளோயிக் சிஃபோனோஸ்டீல். ஸோ எக்டோ, ஸோ அவுட் சைட் எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எக்டோ தென் ஆம்பி. ஸோ ஆல்ரெடி அதுலயும் ஆம்பி இருந்துச்சு அண்ட் இங்கேயும் இன்னொரு கேட்டகரி என்ன இருக்கு? ஆம்பி இருக்கு. அண்ட் வி ஹேவ் த சொலினோஸ்டீல். ஸோ சிஃபோனோல சொலினோன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அண்ட் தி யூ ஸ்டீல், atactosteel and the polycyclic steel. Okay va? So இதெல்லாம் என்னது? classes which comes under the siphonosteel. So first வந்து Aலயே ரெண்டு கேட்டகரி இருக்கு. that is amphifloic siphonosteel and also the atactosteel. So Aலயே வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கா? So ரெண்டு கிளாசிஃபிகேஷன் ஆயிடுச்சு. then Eல பார்த்தோம் அப்படின்னா we have the U steel and the ectofloic steel. So okay va? So Eல ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு and Aல ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. and we have the siphonosteel அப்படின்னா solinosteel இருக்கு and also the polycyclic steel. So last one we have to mention the polycyclic steel. So இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நிமோனிக்ஸ் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சோம் அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணலாம் ஈஸியா. ஓகேவா? ஸோ ஒன்னும் அதுக்கான லைக் ஹவு இட் இஸ் சரௌண்டட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்டோ. ஸோ எக்டோ அப்படின்னாலே எக்ஸ்டர்னல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ phloem is restricted only on the external side of the xylem. Okay va? So that we call it as ectofloic. So ectofloic அப்படினா externally. and அதுக்கான example என்ன அப்படினா osmonda. So என்ன example? osmonda. next அந்த amphifloic siphonosteel. So amphifloic அப்படினா phloem is present on both the sides. So xylem இருக்கு அப்படினா phloem is present on both the sides of the xylem. So that we call it as amphi. So amphi அப்படினாலே both the sides. and next solinosteel. So solinosteel அப்படிங்கிறது என்னன்னா that is perforations. So steel is perforated at places. and இதுலயும் இன்னொரு மூணு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. so அதை நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். solino அப்படின்னா there will be some perforations. okay, next U steel. see U steel மட்டுமே separated 2 மார்க்ல இது வரலாம். okay, அப்ப U steel னா என்னது? that is the steel is split into distinct collateral vascular bundles around the pith. so pith இருக்கு அப்படின்னா அதை சுத்தி என்ன இருக்கு? there is some, so it is split. so என்ன இருக்கு? steel வந்து it is split into distinct collateral vascular bundles. so பித்த சுத்தி எல்லாமே வந்து split ஆயிருக்கு. so அப்படி இருந்துச்சுன்னா we call it as U steel. and அதுக்கான example dicot stem. basically dicot plant. so dicot stem எல்லாமே U steel தான் present ஆயிருக்கு. and next category atactosteel. so atactosteel னா என்னது? so இந்த steel அதே மாதிரி தான் split into distinct collateral vascular bundles and ground tissueல எல்லாமே it will be scattered. so அப்படின்னா அது என்ன category? atactosteel. so steel வந்து split into collateral vascular bundles split ஆயிருக்கு. so ரெண்டு கேட்டகரி அதுல வரும். U steel ஒன்னு இருக்கு and also atacto. so atactoல என்ன இருக்கு? it is all spreaded on the ground tissue. and அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன? monocot. so atacto, monocot. ஓகேவா? so next last one என்னது? அந்த polycyclic steel. so polycyclic அப்படின்னா vascular tissues are present in the form of 2 or more concentric cylinders. so அதாவது 2-3 concentric cylindric formல இருக்கும். so அதுதான் we call it as polycyclic. so cyclic அப்படின்னா அந்த cylindric form ஞாபகம் வச்சுக்கணும். and it is seen in the pteridium. ஓகேவா? so இதுதான் வந்துட்டு siphonosteel and அதோட classification. okay, so next question. so already நம்ம பார்த்த அந்த solosteel. so solinosteel தான் என்ன? perforations னு சொன்னோம். so அதனுடைய different categories என்னென்ன? that is ectofloic. so ectofloic already நம்ம solinosteel முன்னாடி siphonolயே பார்த்தோம் இல்லையா? so ectofloic siphonosteel பார்த்தோம். so next solinosteel-லுமே என்ன இருக்கு? ஒரு கேட்டகரி இருக்கு. that is ectofloic solinosteel and amphifloic and
and the dictio steel. So இதுதான் வந்து 3 classes of the soleno steel. ஓகேவா? So first steelனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 கேட்டகரி அதுலயே இருந்துச்சு. ஸோ என்னென்ன பார்த்தோம்? ஸோ திரும்ப இன்னொருக்க பார்த்துட்டு வந்துடலாமா? that is proto steel இருந்துச்சு and the siphono steel. So proto steel hap ஞாபகம் வச்சுட்டோம். ஸோ அதோட different classes பார்த்தோம். and next siphono steel. So siphono steel almost 6 categories இருக்கு. and அதோட classificationல we saw ectofloic na enna and also amphifloic, soleno. So soleno la innum 3 classification irukku. So soleno la irukkudiya 3 classifications enna ecto, amphi and the dictio. Okay va? So இதுதான் வந்து 3 classes of soleno steel. So steel பேசிக்கா क्वेश्चन கேட்டுட்டாங்க அப்படினா so டோட்டலா எழுத சொன்னா கண்டிப்பா எல்லாமே மென்ஷன் பண்ணனும். So எக்ஸாம்பிள்ஸ் நம்ம முடிஞ்ச வரலாம் ஒரு சிலதுக்கு ஞாபகம் வச்சு எழுதிடலாம். So எதுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ அது கண்டிப்பா எக்ஸாம்பிள்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கணும். and also ஸ்டீல் செப்பரேட்டா கேட்டிருக்காங்க இல்ல வந்துட்டு புரோட்டோ ஸ்டீல் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட கிளாसेस மட்டும் எழுதி and கண்டிப்பா இந்த क्वेश्चनக்கு டயகிராம் இருக்கு. So next slide அதுதான். So டயகிராம் various types of steel அதோட டயகிராம். So diagrams கண்டிப்பா டிரா பண்ணிருக்கணும். So A-tacto steel na enna, so adukana diagram. So U steel na eppadi irukku, so how it is split into, and stolino steel. So idukana diagrams ellame vandu proper ah mention pannirkanum. So idhula vandu and red color portion da enadhu xylem and the green part theriyudilla, so adala enadhu phloem tissue. Okay va? So idha vandu steel. So anode different types of steel and along with the diagram you have to write. Okay va? and separate wholesale steel like U steel la kuda 2 marks illa 3 marks la kekkalam. Okay. Okay, next amber is produced by. So நம்ம steel வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்ததல பார்த்தாச்சு. So next ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन பார்க்கறோம். That is amber is produced by. See, so அந்த பிக்சர்ல தெரியுது இல்லையா? So அவ்வளவு கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன். So ஜுராசிக் பார்க் படம் எல்லாமே பார்த்திருப்பீங்க. So அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு கிளாஸ் லேயர் மாதிரி அதுல என்கேஸ் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. So அந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் தான் வந்து we call it as amber and it is like ஒரு protective layer and இது வந்து ஒரு plant secretions அந்த plant produce பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். Okay, so அது எந்த plant அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? So இதுக்கான ஆன்சர் you have to comment it. So already 3 questions பார்த்தாச்சு. So இது 4th question. ஓகேவா? Okay. Next, manoxidilic and pycnoxidilic அப்படினா என்ன? So basically இது என்ன அப்படினா wood types. So wood types தான் that is in the wood in the gymnosperm. So அப்ப வந்து manoxidilic அப்படினா என்னன்னா so அந்த wood எப்படி இருக்கும்? So basically it is porous. So porous ஆ இருக்கு and it is soft and more parenchyma with a wide medullary ray. So parenchyma will be more in manoxidilic. And next pycnoxidilic அப்படினா இந்த wood வந்து it is very much compact and narrow medullary ray. So first one க்கு wide medullary ray present ஆயிருந்துச்சு, whereas pycnoxidilic there will be a narrow medullary ray. So pycnoxidilic example pinus. So PP ஞாபகம் வச்சுக்கலாம். So pycnoxidilic அப்படினா example pinus, whereas manoxidilic it is seen in the cycus. Okay வா? So இதுதான் வந்துட்டு manoxidilic and pycnoxidilic. So separate 2 marksல இது வரலாம். Okay, so next வந்து name some of the fossil rich sites of India. So இந்தியால fossils அங்க அதிகமா இருக்கு, basically plant fossils அப்படினா. So first Shivalik. So Shivalik எங்க இருக்கு? In the Himachal Pradesh and also the Manla Fossil Park that is in the Madhya Pradesh. So Manla in the Madhya Pradesh and next Rajmahal Hills எங்க இருக்கு? In the Jharkhand. So next Ariyalur in Tamil Nadu. So இதெல்லாம் வந்து major like some of the fossil rich sites of India. Okay, so அப்ப இந்த fossil sites வந்து கிடைச்ச fossils வச்சும் இன்னும் further classification இருக்கு. So next, so first அந்த question அதுதான். So fossil algae. So என்ன fossil நமக்கு கிடைச்சது? அதாவது fossil representatives of different plant groups. So first fossil algae Paleoporella. So Paleoporella அப்படிங்கிறது அந்த like algae-ஓட fossil கிடைச்சது இல்லையா? So அந்த fossil தான் அந்த Paleoporella. And next bryophytes ல பார்த்தோம் அப்படின்னா we have hepaticides. So hepaticides அப்படிங்கிறது is a bryophytic fossil. அதாவது fossil bryophytes க்கு example என்ன? Hepaticides. See first one வந்துட்டு algae. So algae க்கு paleo. Next வந்து bryophytes. So hepaticides. So hepatitis தான் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதை எழுதிடலாம். And next pteridophytes. So pteridophytes க்கு example Cooksonia. So cook ஞாபகம் வச்சுக்கலாம். And also rhinia. At least ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் இருந்தா கூட எழுதிடலாம். And the gymnosperms. So gymnosperms க்கு example medullosa. So fossil gymnosperms we have the medullosa and williamsonia. So இது ரெண்டுல ஏதோ ஒன்று எழுதலாம். And next angiosperms ல பார்த்தோம் அப்படின்னா
ஆர்கியாந்தியஸ். ஸோ ஏஞ்சியோஸ்போம் ஆர்கியாந்தியஸ் எழுதலாம் ஆர் ஈவன் பர்க்யூலா எழுதலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ஃபாசில் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு சில பிளான்ட் குரூப்ஸோட ஃபாசில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அண்ட் வி ஹாவ் டு மென்ஷன் த ஃபாசில், என்னென்ன ஃபாசில் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள், அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சு மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்போம்ஸ் இருக்கு நமக்கு தெரியும். அண்ட் அதோட காமன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன? ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில காமன் ஃபீச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ காமன் ஃபீச்சர்ஸ், suppose 5 marks la kera, you have to mention all the 5 common features. If 2-3 marks la ketanga appadina, you have to mention at least 4 achi mention pananum. So 2 to 3, but edukkum additional 4 achi nama ezhudirkanum. Okay, so first one, presence of well organized plant body. So gymnosperms team seri, angiosperms team seri, plant body will be well organized. Okay, and there will be presence of cambium. So cambium present aayirukku, and flowers in neatum. So neatum அப்படிங்கிறது இது gymnosperm da, and it resembles the மேல் ஃபிளவர் ஆஃப் ஏஞ்சியோஸ்போம். ஸோ ஏஞ்சியோஸ்போமோட மேல் ஃபிளவர் மாதிரி இந்த நீட்டமோட ஃபிளவர் ரிசம்பிள் பண்ணுது. அண்ட் தட் பி பிரசன்ஸ் ஆஃப் இன்டெகுமெண்ட்ஸ் அரௌண்ட் த ஓவியூல். ஸோ ஓவியூல சுற்றி இன்டெகுமெண்ட்ஸ் பிரசென்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம ஜிம்னோஸ்போம் அண்ட் ஏஞ்சியோஸ்போமோட டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இன்டெகுமெண்ட் ஓவியூல் இருக்கு அப்படின்னா அதை சுற்றி இன்டெகுமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சென்ட்ரல் எம்ப்ரியோ சாக் இருக்கு அப்படின்னா அதை சுற்றி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இன்டெகுமெண்ட்ஸ் வந்து இட் கேன் பி சிங்கிள் லேயராக இருக்கலாம், இல்லை வந்து டபுள் லேயராக இருக்கலாம். அண்ட் இந்த இன்டெகுமெண்ட் தான் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சீட் கோட்டா வந்து மாறும். ஓகேவா? ஸோ தேர் வில் பி பிரசன்ஸ் ஆஃப் இன்டெகுமெண்ட் அரௌண்ட் த ஓவியூல். அண்ட் நெக்ஸ்ட் தேர் வில் பி அ சீட் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் வந்து 5 காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்போம்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஜிம்னோஸ்போம்க்கும் ஏஞ்சியோஸ்போம்க்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்சஸ் என்னென்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வெசல்ஸ் ஆர் ஆப்சன்ட். ஸோ ஜிம்னோஸ்போமில் பார்த்தோம் அப்படின்னா வெசல்ஸ் ஆர் absent and except in the needles. So needles la paatham and the ephedrally irukku. So adula paatham appadina vessels vandu present ah irukum. So idu vandu exception in the gymnosperm. And angiosperms, these are the flowering plants, adula vandu vessels kandipa present ah irukum. And phloem la vandu companion cells illa, whereas inge companion cells, phloem la companion cells are present. And ovules are naked. So because it is not surrounded by the like ஒரு protective layer இல்லதனால we call it as ovules are naked. And next இங்க வந்து ovules are enclosed in a within the ovary. Okay, so next pollination பார்த்தோம் அப்படின்னா, so wind pollination only. So gymnosperms la there is only wind pollination, whereas இங்க angiosperms la பார்த்தோம் அப்படின்னா it can undergo insect pollination இருக்கலாம், இல்ல wind pollination, water, animal. So என்ன like pollinating agents எதுவா வேணா இருக்கலாம். And next double fertilization is absent. So gymnosperms double fertilization இல்ல, அதாவது there be fusion. So fusion male gamete ஓட எது fuse ஆகுது அதை பொறுத்து தான் அந்த fertilization process, double fertilization நம்ம சொல்லுவோம். So double fertilization gymnospermsல கிடையாது, whereas angiospermsல it is seen. And endosperm is triploid, that is primary endosperm nucleus அப்படினா நம்ம படிப்போம். So first endosperm and which is triploid in angiosperms. ஆனா இங்க வந்துட்டு endosperm is haploid. And next fruit formation, it is absent in the gymnosperms, whereas fruit formation is present in the angiosperms. And flowers, it is absent in the flowers, absent, fruits absent in gymnosperms, whereas angiosperms are flowering plants. So flowers and fruits are present. Okay va? So main point enna appadina, gymnosperm it is not, so ovary ovules on it is not enclosed by any like ovary wall. So adanala it is called ovules are naked அப்படினு சொல்றோம். gymnosperm ஓட main feature இதுதான். ஓகேவா? Okay, so needles except needles and ephedrum இருக்கு. So these are like woody plants. Needles அப்படிங்கிறது woody plants தான். So அதுல மட்டும் xylem and phloem elements are present. So remaining gymnospermsல it is all absent. Okay, so last one, so dash it is considered as the first true land plants. இது வந்து 1 mark question. So இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 20 questions வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாம் படிச்சு முடிச்சிடும். ஸோ ஆல்கியா இருக்கட்டும், டெரிடோஃபைட்ஸ், பிரயோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி 2-3 கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் கொஷின், ஸோ அந்த ஸ்டீல், ஸோ ஸ்டீலும் இம்பார்ட்டன்டான கொஷின். ஸோ ஹோல் ஸ்டீலை 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை செப்பரேட்டாக ப்ரோட்டோஸ்டீலியம், சிஃபனோஸ்டீலியம் செப்பரேட்டாக 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் அதுக்கான டயக்ராம்ஸாக நம்ம கண்டிப்பாக வரைஞ்சிருக்கணும். ஓகே,
ஸோ இதுதான் வந்து கிங்டம் பிளான்டே. ஸோ பிளான் கிங்டமோட ஒரு ஃபர்தர் ரஃப்பான ஒரு ஃப்ளோ சார்ட் நம்ம பார்த்தோம்னா ஸோ தட் யூல் கெட் த ஐடியா. ஸோ அதை எப்படி படிக்கணும் ஒவ்வொரு ஆர்டரில் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கிங்டம் பிளான்டே ஃபர்ஸ்ட் இட் வில் பி டிஃபரன்ஷியேட்டட், அதாவது பிளான்ட் பாடி எப்படி டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு ஸோ அதை பொறுத்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணோம். ஸோ அப்போ plant body not differentiated, whereas plant body which is differentiated. Okay, so a plant body which is not differentiated அப்படினா which group? So that is the algae. So adla வந்து root stem leaf வந்து is not differentiated. So thallus thavai அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, so அதுதான். Okay, இப்போ plant differentiate ஆயிருக்கு. So next இது ஒன்னும் further classify பண்ணோம் அப்படின்னா based on the presence of the vascular bundles. So அதை பொறுத்து நம்ம எப்படி classify பண்ணுவோம்? Okay, so vascular bundles, அதாவது xylem and phloem absent அப்படின்னா which category, and also the vascular bundles present அப்படின்னா என்ன category. So இதுக்கான group என்னென்ன? So vascular bundles absent எது நம்ம already question கூட discuss பண்ணோம் இல்லையா, so that is the bryophytes. So bryophytes la vascular bundles are absent, whereas in the present அப்படினா இன்னும் further நம்ம classify பண்ணோம். So that is, so next வந்துட்டு based on the like seed production இருக்கா இல்லையா, so அதை பொறுத்து நம்ம classify பண்ணோம் அப்படின்னா plants which do not produce seeds. And plants which produce seeds. Okay, தெரியுதா? Okay, so இதுக்கு என்ன group? So இது வந்து pteridophytes. Okay, so the seed production வச்சு நம்ம இன்னும் further classify பண்ணோம் அப்படின்னா we have the gymnosperms and the angiosperms. So already அந்த difference பார்த்தோம் இல்லையா, so plants which bear the naked ovules அப்படின்னா it comes under the category gymnosperms. So இங்க வந்து plants have naked ovule, that is it is not surrounded by the ovary wall, and the plants which have the seeds and which bears the seeds and fruits illa flowers. So enna group? So that is the gymnosperms and the angiosperms. Okay, so இதுதான் வந்து அந்த டோட்டலா அந்த கிங்டம் பிளான்ட்டோட ஒரு ரஃப்பான ஒரு கிளாசிஃபிகேஷன். ஸோ இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 மார்க்ஸ் கூட நம்ம ஒரு சில 1 மார்க்ஸ் இதில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ், ஸோ கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே யூ ஹாவ் டு கமெண்ட் இட். அண்ட் இந்த 20 கொஸ்டின்ஸ்ல ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட் லைக் டாபிக் வைஸ் நம்ம எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் அது போக வந்துட்டு ஒரு சில சாலியன் ஃபீச்சர்ஸ், ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆல்சோ த டெரிடோஃபைட்ஸ், பிரியோஃபைட்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இதுவரையும் இந்த பிளான்ட் கிங்டம் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 2-3 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஆல்சோ ஒரு சில 5 மார்க்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். லைக் ஸ்டீல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் கேன் பி ஆஸ்ட்னா 5 மார்க்ஸ். ஸோ 2 டைப் இருக்கு. ஸோ 2 டைப்ல தனித்தனியாவே கூட 5 மார்க்ஸ்ல கேட்கலாம், இல்லை டுகெதர் அலாங் வித் டயக்ராம் 5 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிங்டம் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சப் கிங்டம்ஸ் லைக் ஆல்கே, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் அதில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ மேபி வந்து 5 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஸோ 5 பாயிண்ட்ஸ் எழுதினோம்னாலே நம்ம ஈஸியா 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம
ஸோ அந்த கொஸ்டின் என்ன 5 characteristic features of gymnosperms. So இப்போ gymnosperms உடைய characteristic features. So இப்போ the first point என்ன, these are seed bearing non-flowering plants. So flowering plants na appo these are the angiosperms. So gymnosperms வந்து non-flowering plants but they are seed-bearing plants. And next point என்ன அப்படின்னா ovules are not enclosed by the ovaries. So இதுதான் ரொம்ப important ஆன point. So gymnosperms அப்படின்னு வந்து ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னாலே they have naked ovules. So they have, that is, and the ovule one that is not surrounded or enclosed by the ovary. So gymnosperm oda main feature is that. So kandipa in the point mention பண்ணிருக்கோம். So நம்ம already அந்த difference between gymnosperms and angiosperms பார்த்தோம் இல்லையா? So அதே point தான். And next point என்ன அப்படின்னா male and the female cones are produced. So basically cones அப்படிங்க these are the spiral leaves and they will be like they are called as sporophylls இருக்கும். So sporophylls sporangia present இருக்கும். So அந்த classification இன்னும் போயிட்டே இருக்கும். So basically gymnospermsல male and the female cones are produced. And next point என்ன அப்படின்னா gymnosperms can withstand extreme temperature. So என்ன extreme temperature இருந்தாலும் அந்த leaves எல்லாம் வந்து it can withstand. And pollination. So main of pollination is by the wind and even sometimes by the insects also. So wind pollination நம்ம என்ன சொல்லுவோம், anemophily. Okay, and insects na entomophily. Okay, so next வந்து அதோட examples-ல பார்த்தோம் அப்படின்னா we have the pinus and the cycas. And pinus has the mycorrhiza roots. அப்ப mycorrhiza அப்படின்னா என்னன்னா, so it is an association between அந்த plant root-க்கும் mycorrhiza fungi-க்கும் இருக்கக்கூடிய association தான் we call it as mycorrhiza. Okay வா? And cycas அப்படிங்கிறது coralloid roots. So coralloid roots அப்படின்னா like these plant roots it has the nitrogen fixing cyanobacteria. So அதனால தான் we call it as coralloid. So coralloid அப்படிங்கிறது cycas. So CC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். So இது 1 markல வரலாம். So coralloid roots in the cycas, whereas pinus has the mycorrhiza root. So mycorrhiza அப்படிங்கிறது it is association between fungi and the roots of the plant. Okay வா? It helps in the nitrogen fixing. So இந்த mycorrhiza ஒரு சில rhizobium அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த fungi which helps in, அதாவது it is an association between the fungi and the roots of the plant. ஸோ இதுதான் வந்து main characteristic features of gymnosperms. ஸோ gymnospermஸோட main point கண்டிப்பா அந்த ovules. ஸோ naked ovules ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம இதுவரை என்ன பார்த்தோம், gymnosperms பார்த்தோம். நெக்ஸ்ட் angiosperms. ரெண்டையும் அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, it has a well developed vascular tissue. ஸோ vascular tissue என்னது, it has the xylem and the phloem. Okay, and next வந்துட்டு நம்ம gymnosperms என்ன பார்த்தோம், cones பார்த்தோம், whereas here flowers are produced. So நம்ம first point அதுல என்ன போட்டிருந்தோம், gymnosperms are non-flowering plants but angiosperms are flowering plants. So flowers are produced instead of cones. And next point என்ன பார்த்தோம், நம்ம அங்க naked ovules பார்த்தோம். But இங்க gymnospermsல ovules are enclosed in the ovary. So almost ரெண்டுமோ ஒரே மாதிரி தான் இருக்கும். So compare பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். And next வந்துட்டு pollen tube helps in the fertilization and water is not required. So because ஒரு சில நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம், ஒரு சில குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா லைக் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா there should be a medium. ஸோ அந்த மீடியம் இருந்தால் மட்டும்தான் there will be fusion of gametes. பட் இங்க angiospermsல அப்படி கிடையாது. pollen tube it helps in the fertilization. So water is not required. Okay வா? So fertilization க்கு water is not required. And next point பாருங்க, double fertilization is present. So what is double fertilization? See basically வந்து fertilization நடக்கணும் அப்படின்னா, so சின்னதா நான் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. So fertilization நடக்கணும் அப்படின்னா there should be a fusion of male and the female gametes. If suppose plants ல எடுத்துக்கணும் அப்படின்னா male reproductive structure என்ன, that is the pollen grain. So pollen grain வந்து pollination நம்ம படிச்சிருக்கோம். So pollination அப்ப என்ன ஆகும், இந்த pollen grain வந்து it will be stick to the stigma-ல வந்து present ஆயிருக்கும். So stigma-ல இருந்து அந்த pollen tube formation ஆகும். அதுக்கப்புறம் so stigma style ovary இருக்கும். So it should reach the ovule. So ovule வந்து reach பண்ணும், ovary ல இருக்கக்கூடிய ovule reach பண்ணும். So for example நம்ம will draw, so இது ovule அப்படின்னா so inside ovule குள்ள தான் அந்த embryo sac present ஆயிருக்கும். ஓகேவா? So ovule குள்ள என்ன present ஆயிருக்கு, embryo sac. So அதுல சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா there will be two nuclei. So இதுதான் we call it as polar nuclei. So இது என்னது, polar nuclei. See இதெல்லாம் வந்து 12th லயும் நமக்கு வரும், பட் இப்பயே நம்ம ஓரளவு
படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்னா 2 ஃபியூஸ் ஆகணும். ஸோ நமக்கு மேல் எது, போலன் கிரெயின். ஸோ அந்த போலன் கிரெயின் வந்து பாலினேஷன் எல்லாம் நடந்துச்சு, இல்லைன்னா ஒரு சில பிளான்ஸ் வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி போலன் கிரெயின் when it is stick to the stigma அப்படின்னா ஸ்டிக்மாலேருந்து ஸ்டிக்மாக்கு அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன, ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவரி. ஸோ ஓவரிக்குள்ள என்ன ப்ரெசென்டா இருக்கும், ஓவியூல்ஸ் ப்ரெசென்டா இருக்கும். ஸோ அந்த போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மாவை ரீச் ஆனதுக்கப்புறம் there will be pollen tube formation. ஸோ அந்த டியூப்குள்ள தான் என்ன ப்ரெசென்டா இருக்கும், போலன், அதாவது மேல் கேமெட்ஸ் ப்ரெசென்டா இருக்கும். ஸோ போலன் டியூப்ல பார்த்தோம் அப்படின்னா 2 மேல் கேமெட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படி ஃபியூஸ் ஆகுது அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஓவரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓவியூலோட லைக் அந்த ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓவியூல் அதுல சென்டர்ல என்ன ப்ரெசென்டா இருக்கு, எம்ப்ரியோ சாக்ல 2 போலார் நியூக்ளியர் இருக்கு. அண்ட் வேற என்ன செல்ஸ் எல்லாம் ப்ரெசென்டா இருக்கும் அப்படின்னா, ஸோ there will be 2 synergids and 1 egg cell and also 3 antipodal cells. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ நம்ம பார்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரீன் கலர்ல மார்க் பண்ணிக்கிறது தான் இட் இஸ் த egg cell. அண்ட் இந்த ரிமைனிங் 2 இந்த ஓவல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னா they are called as synergids. ஸோ synergids. அண்ட் நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா antipodal cells. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரே வந்து இட் இஸ் த ovule with the embryo sac. அதாவது இதுதான். ஸோ இது ஓவியூல் அப்படின்னா இந்த நடுவில் இருக்க அந்த பெரிய ஸ்ட்ரக்சர் தான் என்னது, எம்ப்ரியோ சாக். ஸோ எம்ப்ரியோ சாக்ல பார்த்தோம் அப்படின்னா சென்டர்ல we have 2 polar nuclei அண்ட் மேலையும் கீழையும் பார்த்தோம் அப்படின்னா we have the egg cell. அண்ட் egg cell சுத்தி என்ன இருக்கு, 2 synergid cells present இருக்கு. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா antipodal cells, 3 antipodal cells present இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், 2 மேல் கேமெட் இருக்கு. ஸோ இந்த 2 மேல் கேமெட் எப்படி ஃபியூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ அப்போ டபுள் ஃபர்டிலைசேஷனா என்னன்னு இப்பதான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு மேல் கேமெட் it fuses with the egg cell and it forms the zygote. Whereas next இன்னொரு male gamete இருக்கு. So another male gamete it fuses with the, so இப்போ எதோட ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய போலார் நியூக்ளியர், 2 போலார் நியூக்ளியர் இருக்கு இல்லையா, அதோட ஃபியூஸ் ஆகும். And it forms the primary endosperm nucleus. அத வந்து we call it as pen. ஓகேவா? ஸோ இந்த மேல் கேமெட் பார்த்தோம் அப்படின்னா it is haploid in nature. 2 polar nucleus. So haploid. ஸோ இப்போ டோட்டல் என்ன ஆச்சு, 3n. ஸோ which is a triploid structure. ஓகேவா? ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா 1 மார்க்லயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ பேசிக்கா ஏஞ்சியோஸ்பெர்மோட அந்த எண்டோஸ்பெர்ம் வந்து இட் இஸ் ட்ரிப்ளாய்ட் இன் நேச்சர். அதாவது 3 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ மேல் கேமெட்ல ஒரு எண் இருக்கு and it is fusing with the 2 polar nuclei. So 2 polar nuclei, ஒரு polar nuclei haploid, 2 polar nuclei சேர்ந்ததுனா diploid ஆயிடும். So டோட்டலா இந்த மூணும் ஃபியூஸ் ஆகும்போது we'll get a triploid endosperm nucleus. ஓகேவா? ஸோ அதுதான் primary endosperm nucleus இல்ல பென் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மெயின் ஃபீச்சர் ஆஃப் த angiosperms. ஸோ 1 மார்க்ல இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணாத. ஓகேவா? ஸோ ரஃபா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்போம். ஓவியூல் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய எம்ப்ரியோ சாக்ல என்னென்ன செல்ஸ் பிரசென்டா இருக்கு அண்ட் மேல் கேமெட் வந்துச்சுன்னா எதோட ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட கிளாசிஃபிகேஷன். ஸோ ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு monocot and the dicot. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம். ஸோ ஜிம்னோஸ்பெர்மோட கேரக்டர்ஸும் பார்த்தாச்சு, நம்ம ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸோடதும் பார்த்தாச்சு. ஸோ ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸோட ஃபர்ஸ்ட் என்ன, அதுக்கு வெல் டெவலப்டு வாஸ்குலர் டிஷ்யூ. ஸோ எக்ஸாம்ல வந்து 2 மார்க்ஸ்ல கேட்டாலும் நம்ம எழுதணும். ஸோ 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ்ல கேட்டால் 3 or 4 points 3 points வச்சு நம்ம எழுதிருக்கணும். ஸோ 5 மார்க்ஸ்லாம் கேட்டால் கண்டிப்பா இந்த 5 points நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுனால தான் we call it as a double fertilization. ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஓகே. And main feature என்ன, gymnospermsல it has the naked ovules, whereas angiospermsல ovules will be enclosed in the ovary. Okay, so pollen tube helps in the, so இப்போ புரிஞ்சிச்சா pollen tube எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? Because அந்த மேல் கேமெட்ஸ் 2 மேல் கேமெட்ஸ்மே எதுல பிரசன்டா இருக்கும், அந்த pollen tubeல தான் பிரசன்டா இருக்கும்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல ரெண்டு கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். தட் இஸ் மோனோகாட்லேடன் அண்ட் டைகாட்லேடன். ஸோ அதனுடைய anatomical features நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைகாட். ஸோ டைகாட்ல வாஸ்குலர் பண்டல். ஸோ வாஸ்குலர் பண்டல்ஸ்னா என்னது? xylem and the phloem. So it is arranged in the form of ring. ஸோ ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு. whereas monocotsல it is scattered. ஓகே, ஸோ டைகாட்லிடன்ல என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ல பிரசன்ட் ஆயிருக்கு? இது ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ல. whereas monocotyledonsல it is a scattered. ஸோ டைகாட் ரிங். ஸோ DR அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வாஸ்குலர் பண்டல். ஸோ என்ன மாதிரி வாஸ்குலர் பண்டல்ஸ் டைகாட்ல இருக்கு? இட் இஸ் ஓப்பன் டைப். ஸோ ஓப்பன் டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டல். ஸோ டயக்ராம்ஸ் எல்லாம் நீங்க பாப்பீங்க நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ வாஸ்குலர் பண்டல்ஸ் எப்படி இருக்கு? இட் இஸ் ஓப்பன் டைப் இன் டைகாட்லிடன்ஸ் அண்ட் மோனோகாட்லிடன்ஸ்ல இட் இஸ் க்ளோஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி growth வந்து மோனோகாட்ல இட் வில் பி absent, whereas dicotyledonல it will be present. So dicotல secondary growth இருக்கும், whereas monocotyledonல present இருக்கு. And next point like anatomical பார்த்துச்சு. morphological பார்த்தோம் அப்படின்னா leaf எடுத்துக்கலாம். So leaf வந்து whereas dicotல பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி venation இருக்கும்? It is the reticulate. So all the veins will be like cluster, fuse ஆன மாதிரி இருக்கும். Whereas monocotyledonல parallel venation. So அதாவது veins எல்லாமே it will be parallel to each other. So இதெல்லாம் வந்து ஒரு சில morphological features. So anatomical features அப்படின்னு கேட்டா so இந்த மூணு பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணணும். So 1 2 3. So இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் between the monocotyledons and the dicotyledons. So first gymnosperms, angiosperms and monocot and dicot பார்த்திருக்கோம். And next போலாமா? Okay, so bryophytes. So bryophytes நோட 5 main characteristics என்ன? So first வந்துட்டு the plant body is thalloid. அப்ப thalloidனா என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு நார்மலா plants like flowering plants நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு? ரூட் தனியா இருக்கு, ஸ்டெம் தனியா இருக்கு, லீவ்ஸ் எல்லாமே வந்து டிஃபரன்ஷியேட்டா இருக்கு. whereas bryophytes are smaller group of plants இல்லையா? ஸோ அதனால வந்து அதுக்கு plant body டிஃபரன்ஷியேட்டா இருக்கு. ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால we call it as thalloid. That is, it is not differentiated into root, stem or leaf. Not differentiated into even algae, there will be a thalloid body now. Okay, and it lacks the vascular tissue, whereas angiosperms நம்ம என்ன பார்த்தோம்? vascular tissue present ஆயிருந்துச்சு, whereas bryophytes it doesn't have. So there is no xylem and phloem. And next it shows the haplodiplontic life cycle. So நம்ம first பார்த்திருப்போம். So இந்த 2 marks 3 marks discuss பண்ணும்போதே haplontic cycle னா என்ன, diplontic cycle னா என்ன, and haplodiplontic life cycle னா என்ன அப்படின்னு பார்த்தோம். So அதிலே புரிஞ்சிருக்கும் sporophytic phase னா என்ன, gametophytic phase னா என்ன. So அதெல்லாம் நம்ம already discuss பண்ணோம். So bryophytes என்ன மாதிரி phase show பண்ணுது? It shows the haplodiplontic life cycle. So basically there is an alteration in the life cycle. And next it rely on the water to carry the male gametes. So நம்ம இப்பதான் previously பார்த்தோம். So gymnosperms, angiosperms என்னாச்சு? pollination நடக்கும். whereas bryophytesல பார்த்தோம் அப்படின்னா so male gametes and female gametes fuse ஆகணும் அப்படின்னா இந்த male gamete should move towards the female gametes. So இந்த மாதிரி movement நடக்கணும். male gamete should swim அப்படின்னா it needs a medium. So on the medium it will be a water. So அதனால it rely on the water to carry the male gametes. Okay, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தோம்னா it includes liverworts and the mosses. இதெல்லாம் வந்து என்னது? bryophytes. ஓகேவா? So இதுதான் 5 main characteristic features of bryophytes. So bryophytes நாலே plant body, thalloid body, and it doesn't have a vascular tissue. And next வந்து என்ன மாதிரி life cycle இருக்கு? So haplodiplontic life cycle, and also it relies on the water. So there is no like அதாவது pollination எல்லாம் நடக்காது. ஸோ அதனால ரெண்டு ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னா it needs a medium to move. ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் மெயின் எக்ஸாம்பிள்ஸ் என்ன? liverworts and the mosses. இதெல்லாம் வந்து bryophytes. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து pteridophytes. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரலும்? gymnosperms, angiosperms பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு bryophytes பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து pteridophytes பார்க்கலாம். ஸோ pteridophytes அப்படின்னாலே they are seedless. So they are seedless. First point, they are seedless and non-flowering plants. So they are called as seedless vascular cryptogams. So cryptogams na enna? So நம்ம first day சொல்ல இல்லையா cryptogams na enna, and the phanerogams na enna பார்த்தோம்.
ஸோ இன்னொருக்க பார்த்துடலாமா? ஸோ இப்போ கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னா they will not produce seeds, they reproduce through the spores அப்படின்னா we call it as cryptogams. Reproduce through spores and they will not produce seeds. Doesn't produce seeds. So இதுக்கான examples. And also இப்போ phanerogams தானது இதுக்கு opposite. So they will reproduce through seeds. Okay, so examples என்னன்னா, so basically pteridophytes. So pteridophytes and the bryophytes. And the bryophytes. Whereas phanerogams example gymnosperms and the angiosperms. Okay, wow. So next point is it has the vascular tissue. So xylem and phloem one it will be present. So xylem, see, நம்ம வந்து characteristic features எழுதும்போது first ஒன்னா பார்க்கணும். First அந்த seed producing or flower producing அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் இந்த vascular tissues வந்து எப்படி present ஆயிருக்கா இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம ஆர்டரில் படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த xylem and phloem present இருக்கா இல்லை absent இருக்கா. ஸோ pteridophytes என்ன, it is present xylem and the phloem. Okay, so next one the gametophyte, that is prothallus has the sex organ. So first gametophyte na enna, sporophyte na enna nam explain panniko. So gametophyte it has the sex organs. So prothallus adu vandu present are sex organs. And next vandu idum adhe mari da male gamete travel in a water to reach the female gamete. So நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், bryophytes. So bryophytes ல male gametes was moving. So அதே மாதிரி தான் male gametes will travel in water. So water வந்து ஒரு medium மாதிரி to reach the female gamete. Okay va. So pteridophytes கான ஒரு சில எக்ஸாம்பிள் lycopodium and also azolla. So நம்ம ஆல்ரெடி pteridophyte ஓட சப் கிளாसेस டிவிஷன் எல்லாம் பார்த்தோம். So அதுல எக்ஸாம்பிள் என்ன, lycopodium. So lycopodium and also azolla. So azolla அப்படிங்கிறது என்னது, it is a water fern. Okay, so இதுதான் வந்து ஒரு சில 5 marks all the characteristic features எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்கேல அந்த மெயின் 3 classes பார்த்துக்கோங்க, லைக் green algae and the red algae and the brown algae, அதோட சப் கிளாஸஸ் லைக் அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, ஸோ புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி 2-3 மார்க்ஸ்ல நம்ம இடையில எல்லாமே பார்த்தாச்சு புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ 1 மார்க் மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, which of the following, so which of the plant group has the gametophyte as a dominant phase. So நம்ம first பார்த்தோம் இல்லையா, haplontic phase பார்த்தோம், diplontic phase பார்த்தோம் and haplodiplonticலாம் பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து gametophyte phase வந்து எதுல டாமினண்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன, ஓகே, ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து it is the bryophyte. ஸோ bryophytesல வந்து டாமினன்ட் phase எது, gametophytic phase. ஸோ இது வந்து 1 மார்க்ல கேட்டதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டாமினன்ட் ஃபேஸ் வந்து இட் இஸ் த gametophyte. ஓகே, ஸோ இப்போ ரிமைனிங் 3லையுமே பார்த்தோம்னா டெரிடோஃபைட்லையும் சரி, ஜிம்னோஸ்போம்ஸ், ஏஞ்சியோஸ்போம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டாமினன்ட் ஃபேஸ் எது, அப்போ இட் இஸ் த ஆப்போசிட், தட் இஸ் ஸ்போரோஃபைட் தான் வந்து டாமினன்ட் ஃபேஸாக இருக்கும். ஸோ இந்த 3லையுமே dominant phase எது, that is the sporophyte. So இதுதான் வந்து see 1 மார்க்ல வந்து இப்போ ரிவர்ஸ்ல கூட கேட்கலாம். ஸோ சப்போஸ் டெரிடோஃபைட்ஸ் இல்ல ஜிம்னோஸ்போம்ஸ், ஏஞ்சியோஸ்போம்ஸ் ஏதாச்சும் ஒன்று கேட்டு இதுல இருக்கக்கூடிய டாமினன்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா, இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தான், bryophytes மட்டும் தான் அந்த டாமினன்ட் ஃபேஸ் வந்துட்டு it is the gametophyte. ஓகேவா. Okay, so next question. So which of the following represents the gametophytic generation in the pteridophytes? So இப்பதான் நம்ம pteridophytesல பார்த்தோம். So gametophytic phase represent பண்றது எது, that is the prothallus.
Okay, so prothallus, it represents the gametophytic generation, so which has the sex organ. Okay, so next question. ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா ஸோ இது வந்து அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் நம்ம வந்து ஏஞ்சியோஸ்போம்ஸில் அதோட எண்டோஸ்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்டை நம்ம எழுதிக்கலாம் ஸோ ஏஞ்சியோஸ்போம்ஸில் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும்னு சொல்லியாச்சு ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷனில் ஸோ ஃபர்ஸ்ட் ஏஞ்சியோஸ்போம்ல இட் ஹேஸ் அ triploid endosperm. So, அப்போ triploidனா என்ன 3n. ஓகேவா ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ திரும்ப இன்னொருக்கா அதை ஞாபகப்படுத்திக்கலாம் டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கும்னு சொல்லியாச்சு ஸோ 2 மேல் கேமெட் இருக்கும் ஸோ ஒரு மேல் கேமெட் will fuse with the egg. ஸோ இது மறக்கவே கூடாது பிகாஸ் நெக்ஸ்ட் இயர்லையும் கண்டிப்பாக 12th வந்து இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் 2 மார்க்ஸ்லையும் வரலாம் 1 மார்க்ல கூட கேட்கலாம் ஸோ நல்லா இப்போயே ஞாபகம் வச்சுக்கோங்க 2 மேல் கேமெட் இருக்கு ஸோ ஒரு மேல் கேமெட் ஸோ இப்படி நம்ம எழுதிக்கலாம் ஸோ ஒரு மேல் கேமெட் இட் ஃபியூசஸ் வித் எதோட ஃபியூஸ் ஆச்சு வித் எக் செல் So male gamete la one it fuses with the egg cell and it forms the என்ன form பண்ணிச்சு zygote and next one வந்துட்டு next male gamete it fused with the 2 polar nuclei so அதுல இருந்து fusion என்ன product நமக்கு கிடைச்சது that is the primary endosperm nucleus. ஓகேவா ஸோ இங்கே கிளியர் ஆயிடுச்சா ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சது எதுவும் திரும்ப இன்னொருக்க பார்த்துருக்கோம் ஸோ 2 மேல் கேமெட் ஸோ 2 ஸோ 2 மேல் கேமெட் ஸோ இது வந்துட்டு மேல் கேமெட் இட் இஸ் ஹாப்ளாய்டு ஓகே அப்போ எக்ஸெல்லும் என்னது இட் இஸ் ஹாப்ளாய்டு ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் டிப்ளாய்டு ஜைகோட் கிடைக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் 2 போலார் நியூக்ளியஸ் ஸோ ரெண்டுமே ஹாப்ளாய்டு ஹாப்ளாய்டு ஸோ டோட்டலாக இதுவே என்ன ஆயிடுச்சு டிப்ளாய்டு ஆயிடுச்சு so it will be 2n that is n plus n and we get the triploid endosperm nucleus so இது clear ஆயிடுச்சா so male gamete 2 male gamete இருக்கும் ஓகேவா so இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பாப்போமா so the haploid number of chromosomes for an angiosperm is 14 so haploid number n வந்துட்டு 14 so the number of chromosome in its endosperm so endospermல என்ன கேட்டிருக்காங்க so இப்போ endosperm என்னது it is the 3n so இல்லையா so எப்படி நம்ம calculate பண்ணலாம் so 3 into 14 so இப்போ ஆன்சர் என்ன that is the 42 ஓகே கிளியர் ஆயிடுச்சா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஸோ இப்போ சப்போஸ் இந்த ஏஞ்சியோஸ்பெர்ம்லேயே வந்து குரோமோசோம் நம்பர் மாறி மாறி கூட கொடுக்கலாம் ஸோ எப்படி கொடுத்தாலும் நமக்கு தெரியும் 3n ஸோ ட்ரிப்ளாய்டு அப்படின்னா ஸோ நம்ம 3 into அந்த n என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுடலாம் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எண்டோஸ்பெர்ம் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம் ஸோ பேசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா எண்டோஸ்பெர்ம் வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் மட்டும் இட் வில் பி ஃபார்ம் பிஃபோர் ஃபர்டிலைசேஷன் ஓகேவா அண்ட் இட் இஸ் ஹாப்ளாய்டு இன் நேச்சர் ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது வரலும் 2-3 மார்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு சில 5 மார்க்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 4 questions like 1 mark questions discuss பண்ணிருக்கோம் and 2 marks எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேயே வந்து லைக் ரிமைனிங் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சு அண்ட் இது போக பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த சாப்டர்ல இருந்து ஒரு சில 1 marks இன்சைட் 1 marks எல்லாம் வரலாம் ஸோ அதுக்கு மெயினாக வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் யார் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம் அண்ட் இதுல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எல்லா கிளாஸஸும் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க ஸோ யூ ஷுட் செக் அவுட் த economic importance so 1 மார்க்குக்கு மெயினா so even 2 மார்க்ஸ்ல கூட ஏதோ ஒன்று வரலாம் so economic importance of algae bryophyte pteridophyte so எல்லா கிளாஸஸுமே and also gymnosperms and
ஏஞ்சியோஸ்போம்ஸ். ஸோ எல்லாத்தோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுலேருந்து வந்து 1 மார்க்ஸ் ஏதோ ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் இன்னும் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஸோ 5 மார்க்ஸில் டயக்ராம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். ஸோ பேசிக்கலி இந்த சாப்டரில் அந்த 5 சப் கிங்டம்ஸ் அதில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு சில எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இந்த சாப்டரை பொறுத்தவரை. அண்ட் புக் பேக் கொஷின்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக இந்த சாப்டரை நம்ம தரோவாக பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் நம்ம ஆல்ரெடி அந்த 5 கொஷின்ஸ் நான் 1 மார்க் கேட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கான அந்த 5 கொஷின்ஸ்க்கும் யார் கரெக்டான ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், see you in the next class. Bye.